தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு கருதி தமிழக முதல்வர் தற்போது சிங்கப்பெண்ணை என்ற திட்டத்தை அதிரடியாக அறிவித்திருக்கிறார். அந்த திட்டத்தின் அடிப்படையில் பெண்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு இருக்கும் மக்களிடம் வெப்பம் வாருங்கள். ரவிச்சந்திர பாண்டியன், மாநில தலைவர், தமிழ்நாடு உழைக்கும் செய்தியாளர்கள் சங்கம், மாநில ஒருங்கிணைப்பாளர், அனைத்து மகளிர் மேம்பாட்டுக் கழகம். தமிழக முதல்வர் தற்போது சிங்கப்பெண்ணை என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதனுடைய கருத்து? தமிழகம் முழுவதும் உள்ள பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பெரிய அளவில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி வருகின்றனர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது பெண்கள் நலனை கருத்தில் கொண்டு அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் மகளிர் காவல் நிலையங்களை தொடங்கி வைத்தார். பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் பெண் காவலர்களை தமிழகம் முழுவதும் நியமனம் செய்தார். ஆனால் மகளிர் காவல் நிலையங்கள் அனைத்தும் கட்ட பஞ்சாயத்து காவல் நிலையங்களாக மாறிவிட்டது. தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு நலன் கருதி முக்கியத்துவம் அளிக்கிறேன் என்று கருத்து கூறி சிங்கப்பெண் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு திருமதி ரம்யா பாரதி அவர்களை ஐஜியாக நியமித்துள்ளது வரவேற்கத்தக்கது. இந்த அமைப்பு பேரளவில் செயல்படாமல் உண்மையாகவே பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் தருவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். நீதிமன்றங்களில் பெண்கள் தொடர்பான பாலியல் குற்றங்களுக்கு தனி சட்டம் இயற்றி பாதிக்கப்படும் பெண்களுக்கு அரசு வேலை அல்லது நஷ்டஈடு ஆகியவற்றை கொடுக்க இந்த தமிழக அரசு முன்வர வேண்டும். முதலமைச்சர் விஜய் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து தமிழகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான பெண்கள் வாக்களித்துள்ளனர். அவர்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற வகையில் சிங்கப்பெண்கள் சிறப்பு படை மிகச் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது. இது மாதிரி ஒர்க்கிங் பீப்புள்ஸு, முக்கியமாக உமன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் ஆகுது. அனைத்து மகளிராலையும் வரவேற்கத்தக்கதாக இருக்குது. இதை அறிவித்த முதலமைச்சர் விஜய் சாருக்கு பெண்கள் சார்பாக மிகுந்த நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தமிழக முதல்வர் சிங்கப்பெண்ணை திட்டத்தை பெண்களுக்கு பாதுகாப்பு அறிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்து சொல்லுங்க. அது நல்ல சிஸ்டம் தான். அந்த உங்க பேர் என்ன? அதான் விஜய் முதல்வர் நம்ம பெண்களுக்கு முக்கியமாக அறிவித்ததே அதுதான். தேர்தல் வாக்குறுதியில் அதை முதல்ல கொண்டு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பெண்கள் இருக்காங்க. அவங்கள குழந்தைகள் இன்னைக்கு அதிகபட்சமாக சிறு குழந்தைகள், பெரும் பெண்கள் குழந்தைகள் ரொம்ப பாலியல் பலாத்காரம் ரொம்ப ஒரு இது நடைபெறுகிறது. அதை பாதுகாக்கிறதுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு முதல்வருக்கு மிக்க மிக்க நன்றி, பெரும் மகிழ்ச்சி. சிங்கப்பெண்ணையே கருத்துட்டான்னு சொல்லி சொல்றாங்க. வரல, இப்போ பாதுகாப்பான திட்டம் நல்லா இருக்குன்னு சொல்றேன். பாதுகாப்பு இனி வந்தா தானே தெரியும், இப்போ தெரியாதுல்ல. உங்களுடைய கருத்து திட்டமா? அதான் நான் என்ன சொல்றேன், போட்டுட்டாங்கப்பா சிங்கப்பெண். அவரையே ஒரு போலீஸ்காரர் கெடுத்துட்டாருன்னு பேப்பர்ல வந்தது. அப்ப அவங்களுக்கே இல்லாதது எங்களுக்கு தெலுங்கு ஆகும். நல்ல திட்டம் தான் அது. நல்லா ஆதரிக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு கருதி உங்களுடைய கருத்துக்கள் இன்னும் சொல்லலாம். கருத்து இருந்தா சொல்லு. அதான் இந்த இது வரைக்கும் இல்லாத ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அது நல்ல திட்டம்தான். இந்த குழந்தைகளுக்கு நல்லா பாதுகாப்பு கிடைக்கணும், பெண்களுக்கும் அது மாதிரி பாதுகாப்பு நல்லா இருக்கணும். அது அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அவருக்கு நன்றி. நன்றி. சிங்கப்பெண் திட்டத்தை முதல்வர் திறந்திருக்காரு, அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதான் நல்ல கருத்து தான், நல்ல விஷயம் தான். பெண்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு போட்டாலும் பத்தாது.
நல்ல கருத்துங்க. இந்த திட்டம் சிறப்பான திட்டமா? சிறப்பான திட்டங்க. பெண்களுக்கு அதிகப்படியாக பாதுகாப்பு கிடைக்கும். பாதுகாப்பு அதிகமாக கிடைக்கும், ஆனால் இன்னும் பாதுகாப்பு கொடுத்தா நல்லதுதான் பெண்களுக்கு. அதாவது வரவேற்கக்கூடிய ஒரு திட்டத்தான். அதை நடைமுறைப்படுத்துகிற நிறைய சிக்கல்கள் இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாள்தோறும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது, தவிர குறைந்த பாடில்லை. இந்த சிங்கப்பெண் அதிரடியாக இறங்கி களத்தில் இறங்கி சிறப்பான முறையில் பணி செய்வாங்கன்றத நம்பிக்கை கொள்வோம்.